உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பதியில் வழங்கப்படக்கூடிய லட்டு பிரசாதத்தில் கலந்திருந்த நெய்யில் மாட்டு கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டு. 2 நாட்களுக்கு முன்பு அந்த மாநில முதலமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் சந்திரபாபு நாயுடு. இது அரசியல் குற்றச்சாட்டுன்னு ஒய்எஸ்ஆர் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில் குஜராத் லேப்லேருந்து அந்த ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அதில் தான் மீன் எண்ணெய் மற்றும் பீஃப் டெலோ மாட்டினுடைய கொழுப்பு இந்த நெய்யில் இருந்திருப்பதாக ஆதாரம் கிடைத்திருக்கிறது. இந்த ஆதாரத்தை அடுத்து ஆந்திர அரசியல் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரம். குறிப்பாக இந்துக்களின் உணர்வுகளை இந்த விஷயம் வெளிவந்த பிறகு மனதை புண்படுத்தி இருக்கிறதுன்னு அந்த மாநில ஆந்திர பாஜக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. சிபிஐ விசாரணை வேணும்னு அந்த மாநில காங்கிரஸ் கட்சி கேட்கறது. ஒய்எஸ்ஆர் சர்மிளா அவர்களே இந்த கேள்வியை கேட்குறாரு. இந்த சூழலில் ஜெகன்மோகன் ஆட்சியில் இந்த தவறுகள் நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வர்றப்போ இன்று ஜெகன்மோகனே நேரில் வந்து விளக்கம் கொடுக்க இருக்கிறார் அப்படின்ற விஷயங்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரசியல் மட்டுமல்ல ஆன்மீக பக்தர்களிடையும் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது திருப்பதி லட்டு நெய்யில் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய மாட்டு கொழுப்பு விவகாரம். செய்தியாளர் சரவணன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சரவணன், திருப்பதியில் இது தொடர்பான அரசியல் நகர்வு என்ன? ஒரு பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. ஜெகன்மோகன் விளக்கம் கொடுப்பாரா? இந்த விவகாரத்தை சிபிஐ கையில் எடுக்குமா? விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வந்து இந்த சம்பவத்தில் அதாவது லட்டு கலக்கப்பட்டுள்ள மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் போன்றவற்றை கலக்கப்பட்டிருப்பதாக குஜராத்தில் உள்ள லேப் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தீர்க்கமாக வெளியிட்டுள்ளது. மேலும் இது குறித்து பேசிய முன்னாள் தலைமை அர்ச்சகரான ரமண தீட்சித் இது குறித்து விளக்கம் தெரிவித்துள்ளார். இதில் அது ஆகம சாஸ்திரத்தில் கூறியபடி இந்த நெய்வேத்தியங்கள் சரியாக நடைபெறவில்லை என்றும் இந்த லட்டு விவகாரத்தில் இந்த மாட்டு கொழுப்பு கலந்திருப்பது பெரும்பாலான பக்தர்கள் மனதை புண்படுத்துவதாகவும் இருப்பதாகவும் நான் ஒரு ஆய்வாளராக இதை படித்த போது நான் தெரிந்து கொண்டேன். மேலும் இது குறித்து உடனடியாக ஆந்திர மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இன்று 3 மணி அளவில் இது குறித்து ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இது குறித்து பத்திரிகையாளர்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.